தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களே, இந்த பதிவு உங்களுக்கு தான். உங்களுக்கு இந்த அரசியல்லாம் செட்டே ஆகாது. ஆமா, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு நீங்க வந்தா யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் தட். சரி, ஓகே, நீங்க ஃபிட்டா இல்லையான்னு இப்ப தெரியும் பாருங்க. உங்க பேர்ல ஏதாச்சும் ஸ்கூலு காலேஜ்ல இருக்கா, இல்ல ஏதாச்சும் ஹாஸ்பிட்டல் இருக்கா, உங்களுக்குன்னு தனியா நியூஸ் சேனல் ஆச்சும் இருக்கா, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் ஃபேக்டரி ஆச்சும் வச்சிருக்கீங்களா? இது எதுவுமே இல்ல. அப்புறம் எப்படி நீங்க அரசியல்வாதி ஆக முடியும்? சரிப்பா, இது எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு மக்களோட வரி பணத்தை கொள்ளையடிக்க தெரியுமா? நான் இப்ப சொன்ன எந்த தகுதியும் இல்லாம அரசியல் பண்ண வந்தா ஆல்ரெடி எல்லாத்தையும் செஞ்சு அரசியல் பண்றவங்க உங்களை அழிக்கதான் ட்ரை பண்ணுவாங்க. மக்களுக்கு வெறும் நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க வந்தா இப்படி தாகும். நீங்க இவங்க எல்லாரும் பேசுறத பார்த்து சவுண்டு போயிடாதீங்க. தைரியமா இருங்க. உண்மையெல்லாம் சீக்கிரமே வெளியே வரும். காலமும் நேரமும் எல்லாத்துக்கும் எல்லாரும் கண்டிப்பா பதில் சொல்லணும். சொல்லியே ஆகணும். அரசியல் பக்கமே போகாதவங்க கூட இன்னைக்கு அரசியல் பேசுறாங்க. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அரசியல் பேச காரணமே நீங்க தான். மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. மக்களோட ஒரே ஹோப் நீங்க மட்டும்தான். நீங்க வாங்க, 2026 நீங்க தான். மறுபடியும் சொல்றேன், நீங்க தவுண்டு போகாதீங்க. கான்பிடண்டா இருங்க தளபதி, வெற்றி நிச்சயம். வி ஸ்டாண்ட் வித் விஜய். இரு பக்கம் எல்லா உயிருக்கும். நன்றி, வணக்கம்.